ஷேக்காக எடுத்து உங்கள் வீடியோவை சூப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு ஆப் வச்சும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப் வச்சு பண்ணுற சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி ஆப்பே இல்லாமல் பண்ணுறதுன்னு நான் செகண்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆப் வச்சு பண்ணுறது. அந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா கேப்கட் போய் க்ரோமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணுறது போட்டோன்னா என்னோடய சேனலில் இந்த வீடியோ தூக்கிடுவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் க்ரோமுக்குள்ளே போய்ட்டு கேப்கட் டவுன்லோட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள வந்துட்டோன்னே நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேக்காக எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதை லாஸ்ட்டாக தள்ளிட்டே வந்தால் ஸ்டெபிலைசர்னு இருக்கும். அந்த ஸ்டெபிலைசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்லைட் பண்ண சொல்லும். நார்மலாக உங்களுக்கு வேணுமா, இல்லை மோஸ்ட் ஸ்டெபிளாக வேணுமா, இல்லை ரெக்கமெண்டடாக ரொம்ப ஸ்டெடியாக வேணுமான்னு போட்டிருக்கோம்ல. ரெக்கமெண்ட் வச்சு பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து அதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுதான் வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்கமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் கொடுத்தீங்கன்னா ஸ்டெபிலைசிங் வந்துடும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டக்குன்னு பண்ணிடும் அது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு அப்பயும் உங்களுக்கு வீடியோ ஷேக் ஆகிருந்ததுன்னா மோர் ஸ்டேபிள்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக் கொடுத்து பாருங்கள். ஒன்றுமே வந்து ஷேக் ஆகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி ஆப்பே இல்லாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் எல்லா ஃபோன்லேயுமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லா ஃபோன்லேயும் ஃப்ரீயாகவே ஃபோன் வாங்கும் போது கொடுத்துருவாங்க. கூகுள் ஃபோட்டோஸில் போய்ட்டு ஸோ உங்களுக்கு எந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செகண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில். அதுதான் ஸ்டெபிலைசர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணினாலே போதும், லோட் ஆகிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கேப்கட் யூஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், பீஸ்.